அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பருவதமலை டெக் தமிழ். இந்த வீடியோவில் ஜியோ பட்டன் ஃபோனை வச்சு எப்படி 10th 11th 12th மார்க் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஜியோ ஃபோனை வச்சுருப்பாங்க, ஜியோ பட்டன் ஃபோனில். இந்த ஜியோ ஃபோனை வச்சு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா மெனு பட்டனை ஆன் பண்ணி அப்படியே கீழே வாங்க. மெனு ஆப்ஷனில் இன்டர்நெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டர்நெட்டில் போங்க. இன்டர்நெட்டில் போயிட்டு அங்கே சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணுங்கள் www.tnresult.nic.in. திரும்ப சொல்கிற கேளுங்க, www.tnresult.nic.in. அப்படி போட்டு கீழே சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன் ரிசல்ட்ஸ்ன்னு போட்டாலே கீழே அது போல் சர்ச் ரிசல்ட் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ பாருங்கள், உள்ளே வந்துருச்சு. டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இது போல் ஒரு பேஜ் வந்துடும். அப்படியே கீழே தள்ளி வாங்க. கீழே தள்ளி வந்தீங்கன்னா இங்கே HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2023. அதுக்கு கீழே HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் காமிக்குது. அதாவது 11th ஃபெயில் ஆகி அரியர் எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுக்கான ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு தான் இந்த HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். கீழே SSLC ஏப்ரல் 2023 ரிசல்ட்ஸுனுக்கு இதில் போய் 10th ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ கீழே HSC +1 ரிசல்ட் 2023. இங்கே நீங்கள் 11th எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 11th எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ HSC +1 மார்ச் 2023 ரிசல்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரிசல்ட் பார்க்குறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் 10th பார்த்தாலும் 11th பார்க்குறீங்களோ 12th பார்க்குறீங்களோ எது பார்த்தாலும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் 11th பார்க்கறதுனால 11th கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போ அப்படி கீழே வாங்க. கீழே வந்தால் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு காமிக்கும். இங்கே உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. அப்படியே கீழே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தை இங்கே டே மந்த்து இயர் இது போல் டைப் பண்ணிக்கங்க. இங்கே போட்டு ஒரு ஸ்லாஷ் போடணும். இப்போ டேட்டு போட்டுக்கலாம். எப்படி போகிறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய நாள் போட்டுக்கோங்க, பிறந்த நாள். அடுத்து பிறந்த மந்த்தை போட்டுக்கணும். இப்போ நாள் போட்டு இது போல் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அடுத்து பிறந்த மாதத்தை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஸ்லாஷ் போட்டு திரும்பி உங்களோட பிறந்த வருஷத்தை போட்டுக்கலாம். எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்தோ ரெஜிஸ்டர் நம்பரோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும். இல்லைனா எரர் காமிக்கும். இல்லைனா இன்வேலிடு டேட் ஆஃப் பர்த், இன்வேலிடு ரெஜிஸ்டர் நம்பர் காமிக்கும். இப்போ எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே கெட் மார்க்ஸ்னு இருக்கும். இந்த கெட் மார்க்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மார்க் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் ஷோ ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you to next video. நன்றி.